வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இன்றைக்கி நைட் டின்னருக்கு என்ன பண்ணுறோன்னா, சப்ஜியாக எதுவுமே இல்லாட்டி ஒரு பால் வச்சு தான் ஒரு பால் குருமா மாதிரி பண்ணுறோம். இது குருமாவும் சொல்லலாம், நீங்கள் கிரேவியும் சொல்லலாம். தேங்காய் பால் கிடையாது. இது என்ன பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம், என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் பாருங்கள். இது ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது முந்திரி கசகசா அரைச்சி வச்சுருக்கோம், பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரே ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் பன்னீர் அது மேலே போட்டால் நல்லா, சீஸ் மேலே போட்டால் நல்லா இருக்கும்ன்ட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் பால் காய்ச்சி ஆற வச்சின பால் ஒரு கப்பு, கொஞ்சம் காரத்துக்காக லைட்டாக காஷ்மீரி சில்லி தான், வேறு எதுவும் இல்லைங்க. இவ்வளோ தான். இதை வச்சு நம்ம ஈஸியாக வீட்டில் காய்கறி எதுவும் இல்லாமல் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஆயில் எதுவுமே தேவையில்லைங்க, வெறும் பட்ரு மட்டும்தான். பட்ரு போட்டுக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான், நிறையா பொருள் எல்லாம் அதுக்கு தேவையே இல்லை. வீட்டில் காய்கறி எதுவும் இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சாஃப்ட் சப்பாத்திக்கு இல்லை ஒரு வீட் பரோட்டா எது வேணால் நீங்கள் வச்சு சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். இப்போ அந்த வெங்காய பேஸ்ட்டு போட்டுக்கலாம். வேறு பவுட்ரு எதுவும் காரமே இது இருக்காதுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது நான் பண்ணுறது ஒரு 2 பேருக்குள்ளே தான் நான் பண்ணுறேன். நீங்கள் குட்டி குறைச்சி பண்ணிக்கோங்க. பச்சை வாசனம் போகிற வரைக்கும் கொஞ்சம் பரட்டி கொடுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுட்ரு போட்டுக்கலாம். ஜாஸ்தி எண்ணெய் எதுவுமே இது இருக்காதுங்க, பார்க்கவே நல்லாயிருக்கும், சாப்பிட அதை விடையுமே சூப்பராக இருக்கும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை கொஞ்சம் இப்படி பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. நல்லா பச்சை வாசனைலாம் போயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம், பார்த்து போட்டுக்கலாம். இப்போ தக்காளி பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நல்லா டொமேட்டோ பூரி மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் க்ரீமியாக சூப்பராக வரும் டேஸ்ட்டு. இப்போ நல்லா பச்சை வாசனைலாம் போயிடுச்சுங்க. நம்ம எண்ணெய் ஊற்றினா தானே எண்ணெய் பிரிஞ்சு வரும். நெய் பட்டரெல்லாம் போட்டால் அப்படி வராது, ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் முந்திரி பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இன்றைக்கி ஒரு சப்ஜி ஒன்றும் இல்லை, காய்காரங்க எல்லாமே லீவு, அதனால் நைட்டு சப்பாத்திக்கு நான் இதான் பண்ணுறேன். இப்போ அந்த பச்சை மிளகாய் போட்டுருக்கேன். அந்த மிக்ஸி கழுவி முந்திரி பேஸ்ட்டோட அந்த இது ஊற்றிக்கலாம். நல்லா இந்த ஸ்ட்ரெச்சர் பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக வருங்க, சூப்பராக இருக்கும். இது நம்ம மேலே சீஸ் வேறு போட போகிறோம், அதனால் ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த வித்தியாசமான இந்த கிரேவியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த 1 கப்பு பால் அப்படியே நம்ம ஊற்றிடலாங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு
க்ரீமியாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் லைட்டாக ஒரிகனம் கொஞ்சம் போடுங்க, அவ்வளோதான். கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ உப்பு பார்த்து சிம்லே வச்சுக்கோங்க அடுப்பு. செமையாக இருக்குங்க. அந்த பட்டர்லேயே அந்த வெங்காயம் வதங்கினது பார்த்திங்களா, அதனால ரொம்ப நல்லா செமையாக வந்திருக்குது. இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ லாஸ்ட்டில் வந்து ஒரு அரை ஸ்பூனில் நெய்யில் வந்து காஷ்மீரி சில்லி பவுட்ரை நம்ம போட்டிருக்கோம். அதோட சீஸ் திருவுனதெல்லாம் இந்த மாதிரி கெட்டி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி போட்டு நல்லா அந்த சூட்லேயே நீங்கள் கிண்டி கொடுத்தீங்கன்னா நல்லா வந்துடும். நான் கொஞ்சம் நேரம் ஆனதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நல்லா தான் இருக்குதுங்க. சப்பாத்தி பண்ணிட்டு வந்துடலாம். சப்பாத்தி பாருங்கள், நல்லா அந்த ஆனியன் ஃப்ளேக்ஸ் போட்டு பட்டர் போட்டு பண்ணுறதுனால ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக வந்திருக்கு. சூப்பராக இருக்குது பாருங்கள். சப்பாத்தி பார்க்கவே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ எடுத்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம சப்பாத்தியே ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ பால் கிரேவி அது எதுவுமே போடாமல், ஒரு சப்ஜி கூட போடாமல் இந்த மாதிரி சூப்பராக ரெடியாக இருக்குது. இது நம்ம எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி அந்த வெங்காயம் ஒரு நிமிஷம் இருங்க, இந்த மாதிரி முக்கி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிட்டு பாருங்கள். சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரியே வந்து எல்லா ஃப்ளேக்ஸும் இப்போ கிடைக்குது. இது வந்து கார்லிக்கு ஆனியன் நான் வாங்கினேன். இது வந்து ஆனியன் தான் போட்டிருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. மேலே லைட்டாக பட்டர் தடவிட்டு அந்த ஃப்ளேக்ஸ் போட்டுட்டு நீங்கள் சப்பாத்தி பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிடவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. காய்கறி எல்லாம் இல்லாமல் இருக்கும்போது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.